வந்து 6 மாசம் தான் ஆகுது. மறுபடியும் ஊருக்கு போறாரு. என்னாச்சு? எதுக்கு? வீட்டுல பிரச்சனை. 5 வீட்டுக்கு மொத்தம். இந்தியால பிரச்சனை, இங்க பிரச்சனையா? இங்க பிரச்சனை. 5 பேத்துக்கு ஓட்டுனது இல்லாம நைட்டு 2 மணி 3 மணி போன் போட்டு இந்த கடையில போய் எது வாங்கிட்டு வா, 13 எங்க இருக்கு, எக்ஸிட் 1 எங்க இருக்கு. ஓகே ஜிஃபேம், பக்கம் வந்து ரூமுக்கு வந்தாச்சோ. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? சாப்பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் 65. இதுல வெல்கம் பேக் ஜிஃபேம். குட் மார்னிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமைங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க ஞாயிற்றுக்கிழமை தான் ஆக்சுவலா பாப்பீங்க. ஸோ சனிக்கிழமை ஆகிவிட்டதோ. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய ஐடி வந்து பேன் ஆச்சு இல்லைங்க. 2 நாளா நம்மளால ஓட்ட முடியல. ஸோ நேற்று ஒரு நாள் தான் ஓட்ட முடியல, ஏன்னா நைட்டு தான் பேன் ஆச்சு. ஸோ வெள்ளிக்கிழமை அப்படியே நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். சாவி இருக்கா? இந்த ஐடியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணணுங்க. என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல. இன்னைக்கு போயிட்டு அதுல நம்ம எவ்வளவு ஓட்டிருக்கோமோ அந்த கேஷை வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணணும். அவங்ககிட்ட இருந்து வித்ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஐடி சரி பண்ணி கொடுப்பாங்க. அதை நம்ம போட்டுட்டு ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா வரணும். போடுவாங்களா இல்லையான்னு கூட தெரியல, ஆனா போட்டுருவாங்க, அது பிரச்சனை இல்லை. பட் என்ன சொல்றது, எவ்வளவு ஃபைன் பிடிக்க போறாங்க, எவ்வளவு என்ன பிடிக்க போறாங்கன்றதுதான் தெரியல. அதுதான் இப்போ இருக்கிறதே பெரிய பிரச்சனை. அப்படியே வெயில் சூப்பராக அடிச்சிட்டு இருக்கு. காலையில 10 மணிக்கு அண்ணன் வந்துருச்சு. வாங்க, ஏன்னா இவரோட ஐடியெல்லாம் இருக்குது. அதை போயிட்டு இப்போ நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு வரணும். லெட்ஸ் கோ. போயிட்டு வாங்கிட்டேன். எவ்வளோ வருது என்ன வருது அப்படின்றத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். எவ்வளோ ஃபைன் போடுவாங்கன்றது தெரியல எனக்கு. அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்குது, எவ்வளோ ஃபைன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே எதுவாக இருந்தாலும் பார்த்துடலாமே வாங்க. நடந்த ஒரு சின்ன தப்பில் எவ்வளோ ஃபைன் போடுறாங்கன்னு பார்ப்போம். பொருள் வந்து 50 ரியாலு, டெலிவரி வந்து எனக்கு 14 ரியாலு, டோட்டல் 64 ரியால் வருது. பட் பொருள் 50 ரியால் தான். ஸோ பார்ப்போமே இதுக்கு எவ்வளோ ஃபைன் அடிக்கிறாங்க என்ன எதுன்ற டீட்டெயில்ஸோட நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வாங்க. அப்படியே கிளம்பியாச்சு. யாருமே இல்லை, அப்படியே ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. அப்படியே ஸ்மூத்தாக அது பாட்டுக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் நேராக அந்த ஆஃபீஸ் கிட்ட போவோம். முதல்ல அமௌண்ட்டை வாங்குவோம். ஆமாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி சனிக்கிழமை ஹாலிடே, எல்லாம் ஜாலியாக தூங்குவாங்க. வாரத்தில் 5 நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, மீதி 2 நாள் ஹாலிடே. அது ஸ்கூலுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே, ஹாஸ்பிட்டல் தவிர. ஓகேவா? ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி தவிர நார்மலாக ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு அப்படின்றதெல்லாம் இங்கே பொதுவாக லீவு. ஓகே ஜிஃபேம். ஸோ நம்மளோட ஏரியாவுக்கு வந்துட்டோம். சென்னை ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குங்க. எங்கடா ஐடி சரி பண்ணுறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நீ வந்துட்டு இப்படி பண்ணுறீ அப்படின்னு சொல்லி கேட்டால், எஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு. இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சனிக்கிழமை இங்கே வந்து வீக்கெண்டு தாங்க கிட்டத்தட்ட. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாம் ஆர்டர் ஓட்டினாங்களே இந்த நாளைக்கு அந்த ஆஃபீஸில் வந்து எல்லாம் 0000 பண்ணிட்டு போவாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வண்டி விட்டு இறங்கியாச்சு. வாங்க சென்னை ரெஸ்டாரண்ட்டில் போய் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். ஏன்னா அங்கே 00 சொல்லி எல்லாருமே அவங்களோட வாரமாக ஓட்டினாங்கல்ல, 1 வீக்காக ஓட்டின காசெல்லாம் கலெக்ட் பண்ண வருவாங்க. ஸோ கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால தான் சரி சாப்பிட்டுட்டு நிதானமாக போவோம், பசி பட்டினியமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வாங்க. இப்போ இங்கே போயிட்டு நம்ம பரோட்டா ட்ரை பண்ணோம், பிரியாணி ட்ரை பண்ணிட்டோம். இட்லி எப்படி இருக்குன்றதையும் நம்ம இன்னைக்கே ட்ரை பண்ணிடலாம். வாங்க ஜிப்பேன். மடக்கிட்டியா அதுக்குள்ள? எவ்வளோ பெருசா இருந்துச்சு ரக்கே விரி? அப்படியே கொப்பா செம்ம பெருசு. அண்ணா வந்து கீ ரோஸ்ட் ஆகிடுச்சு. இடையில வந்து நம்ம பொடி தோசை. ஸோ பொடி வந்து எங்கே பாருக்குது, இந்த உள்ள வழியாக பார்த்தா தெரிந்து பாருங்க. திஸ் இஸ் பொடி தோசை. ஸோ டேஸ்ட் மட்டும் தான் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியல, சாப்பிட்டு பார்த்தா நம்மளுக்கு தெரியும். கொஞ்சம் சேருங்க. கொஞ்சம் அதிகம் கீ ஆயிடுச்சுனாலும் அதுக்கப்புறம் திகட்டுற மாதிரி ஆகிடக்கூடாது, அதுவும் ஒரு இருக்கு இதில். ஸோ பொடி தோசை ஃபஸ்ட்டு தக்காளி சட்னியில் ட்ரை. பக்காவாக இருக்குப்பா. 10th மே ஒரு பக்கம் பொறுமா. தக்காளி சட்னியில் சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது சாம்பாரில் சாம்பாரும் நல்லா இருக்கு. குட். நல்ல அந்த மசாலா பொடி நல்லா இருக்குது இதில். இப்போ அடுத்து தேங்காய் சட்னி. எல்லாமே நல்லா இருக்கு. தேங்காய் சட்னி நல்லா இருக்கு. லாஸ்ட்டாக நான் குருமா கொடுத்துருக்காங்களா? குருமா குருமா கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. பிகாஸ் அது பரோட்டாக்கெல்லாம் காம்பினேஷன் நல்லா இருக்கு. தக்காளி சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி அல்டிமேட் லெவல். ஓகே, தக்காளி சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி உண்மையில சூப்பராக இருக்கு ஜிஃபேம். ரொம்ப நல்லா இருக்கு.
எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இது கூட தான். சூப்பர் ஜெஃபன், சூப்பர் அல்டிமேட். சரி வாங்க சாப்பிட்டு கிளம்பும். பிளேட்டோட நிலைமையை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்திருக்குன்னு. மொத்தமாக வலிச்சு எடுத்தாச்சு. சூப்பரப்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டு வந்தாச்சு. சாப்பிட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒருத்தான சாப்பாடு தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையிலேயே. ஆமாம் இது வேறு, ஐயோ அன்றைக்கி மாரி டமால்னு அடிச்சு விட்டுருச்சு பிடிச்சி. ஸோ சாப்பிட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒர்த்தியான ஒரு இது தாங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கடா போகிறோம் அப்படின்னா மேலே அந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். ஃபுட்டு டெலிவரி பண்ணுறது போகிறோம், கணக்கு முடிச்சுட்டு வரோம். ஓகேவா, வாங்க போகலாம். சஜி ஃபேம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிளம்பிட்டோங்க ஆஃபீஸை விட்டுட்டு. ஸோ சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடந்துச்சுங்க. நம்ம அந்த ஒரு டெலிவரி மிஸ் பண்ணதால பெனால்ட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டுட்டாங்க. எல்லாருமே சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி நம்ம இது எதிர்பார்த்தது தான். போட்டாங்கன்னா கொஞ்சம் பல்காக தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நம்ம ஜிஃபேம் நிறைய பேர் சொன்னாங்க, ப்ரோ ஜாய்ஸ்காரன் கொஞ்சம் குடைச்சல் பிடிச்சவன் ப்ரோ, அவன்லாம் பெனால்ட்டி போட்டு தாக்கிடுவான் அப்படின்னு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 88 ரூபா நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி போட்டுட்டாங்க. ஏன்னா நம்ம ஆர்டர் பிக் பண்ணோம், அதாவது ஆர்டர் அக்செப்ட் பண்ணோம், பட் அங்கே போய் நம்ம பிக் பண்ணல, ஹோட்டல்லேருந்து போயிட்டு ட்ராப்பும் பண்ணல கஸ்டமருக்கு. ஸோ அவங்களுக்கு 50 ரியாலுக்கு அவங்க பொருள் வாங்கியிருந்தாங்கல்ல, அதனால அது ஒரு 50 ரியாலும் அப்புறம் மேலே கொண்டு ஒரு பெனால்ட்டி 30 ரூபாய் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம தலையில் கட்டி ஒரு 88 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி ஆயிடுச்சு. 260 ரூபாய்க்கு தான் நான் ஓட்டியிருந்தேன், 88 ரூபா அதில் போயிடுச்சு. அப்புறம் இவங்களோட கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரியாலா 40 32 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா கையில் 130 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. 262 ரூபாய்க்கு ஓட்டியிருந்தேன், 130 ரூபா தான் கணக்கு முடிச்சுட்டு வரேன். 133 ரூபா போயிட்டு கையில் வாங்கிட்டு வரேன். என்ன சொல்றதுன்னு ஒன்றுமே புரியல, கடுப்பாக இருக்கு. பார்த்து உஷாராக தான் இருக்கணும் ஒரு ஆர்டரும். இந்த ஆப் மட்டும் நம்மளுக்கு கோளாறு பண்ணாமல் இருந்திருந்தேன்னா கரெக்டாக தான் இருந்திருக்கும் கணக்கு. அவங்க காசு 40 ரூபா எடுத்து போய் நம்மகிட்ட கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல, பார்த்துக்கலாம். சரி வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கோம், இந்தியாவிலேருந்து வந்திருக்காப்புல, யூபிக்காரரு. அவர்கிட்ட ஒரு சில பொருள் வர வச்சிருக்கோம், அண்ணன் பெரிய அண்ணன் வர வச்சிருக்கு. ஸோ அதை பிக் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இந்த வீட்டில் பிக் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய வீடு தான், ஜம்முன்னு இருக்குது பாருங்களேன். வாங்க அப்படியே எடுத்துகிட்டு கிளம்புவோம். இப்போதைக்கு உள்ளே கொண்டு போய் விட்டுட்டு எதுக்கு பார்த்துட்டு வாங்கிட்டு தானே வர போகிறோம். ஓகே வாங்க ஜிஃபேம் போயிட்டு பொருள் வாங்கிட்டு கிளம்புவோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு மாற்றி ஓட்டி கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தோம். அப்படி மாற்றி வாங்கி கிலோமீட்டர் பார்த்து ஓட்டி எக்ஸ்ட்ராவாக கொடுத்தோம். இருந்தாலும் பரவாயில்லன்னு ஓட்டி நம்ம வந்தோம். கடைசியில் பார்த்தா அடிச்சது ஆப்பு அப்படின்ற மாதிரி அடிச்சிச்சு ஆப்பு. 88 ரூபா நம்ம கையில் பெனால்ட்டி. அந்த 88 ரூபாய்க்கு நான் ஒரு 5 ஆர்டர் ஓட்டினா தான் எனக்கு அந்த காசு கிடைக்கும். 100 கிலோமீட்டருக்கு மேலே நான் விரட்டினா தான் அந்த காசு எனக்கு கிடைக்கும். அசால்ட்டாக பிடிச்சிட்டான். எனிவே பார்த்துக்கல விடுங்க, எல்லாம் ஆகிறதா ஒரு வேலைன்னு வந்துட்டா இது ஒரு அனுபவம் தான் நமக்கு. ஓகே வாங்க, டக்குன்னு அடுத்த வேலையை பார்ப்போம். ஃப்ரெண்டு கதவு இன்னும் திறந்தோன்னே வாங்கிட்டு கிளம்புவாங்க. சீப்பாமே பையன் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா வந்துட்டா. பையா ஆய்வா सदेक बैग फटा पड़ा मेरा यार. तो कंप्लेन करना चाहिए, मालूम है सब मिलते हैं पैसे, इसके पैसे मिलते हैं मगर अपन हाय बोल तब तक नहीं छोड़ूंगा. मैं வந்து இப்பதான் வந்திருக்க ஐடியா இருக்கு. காலையில தான் லேண்டிங். how is your journey? கேப் சஃபர் அபி கோய் ஏன்னா ஒரு ஃளைட் கேன்சல் ஆயிடுச்சு தலைவருக்கு, அதனால தான் கேன்சல் ஆகி. என்ன ஃளைட் அங்க இருந்து தம்மம் ஜித்தா, அங்க இருந்து தம்மாமோ சம்திங் ஜித்தாக்கு வந்து இறங்கிருக்காப்புல தம்பி. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃளைட் கேன்சல் ஆயிடுச்சு, அதனாலதான் காண்டில் இருக்காரு வெயிட் பண்ணி. ஏன்னா காலையில விடிகாலையில 3 மணிக்கே வர வேண்டியது, 8 மணிக்கு தான் வந்து லேண்ட் ஆயிருக்காரு தலைவர். 9 மணிக்கு தான் லேண்ட் ஆயிருந்திருக்காரு. எனிவே ஒரு பார்த்தாச்சு, வாங்க இப்ப நம்ம போவோம். என்னோட மொபைல் வந்து பாத்தீங்கன்னா கணக்கு முடிச்சுட்டு அந்த ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த விவோ போன் ஆர்டர் ஓட்டுறலாம், அது இப்ப குடுக்குன்னு ஓடி போயிட்டு அதை வேற எடுக்கணும். அதை எடுத்துட்டு அப்புறம் நம்ம போலாம். ஓகேவா भाई इधर देख, ए हाय बता, ए भाई हाय बता, इधर देख, हाय बता, हाय बोल. हाय टाटा. चलो फिर हो क्या? अरे पप्पी दे मैंने आग नहीं सुन लिया. ओके रोज भाई बहुत शुक्रिया, संभाल के रहो, मिलते हैं वापस. ஓகே ஜி ஃபேம், ஸோ பக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. எங்கடா இங்கேன்னு பார்க்குறீங்களா? இங்கே தாங்க நம்ம மொபைலை விட்டுட்டோம். மேலே தான் போயிட்டு கணக்கு முடிச்சுட்டு வந்தோம். கணக்கு முடிச்சுட்டு வந்துட்டு மொபைல் அவங்க டேபிள் மேலே வச்சிருந்துச்சு, அந்த வச்சிருந்தோம். அப்படியே நம்ம வாங்காமலே அப்படியே வந்துட்டோம். அந்த அளவுக்கு கொடுக்கவே இல்லை. எப்போ எவ்வளோ பயங்கரமாக அடிக்கிட்டு பாருங்க. எனிவே வாங்க போயிட்டு டக்குன்னு மொபைலை வாங்கிட்டு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியத்துக்கு தயிர் வந்து தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ தயிரை தாளிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவோம். ஓகே ஃபேம், ஸோ அடுத்தபடியான நம்மளுடைய அப்டேட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அண்ணா வந்து இந்த பங்காளி ஹோட்டலில் பின்னாடி இருக்குல்ல, அதில் சாப்பாடு வாங்க போயிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து கடை இருக்குது, அந்த கடையில் வந்து தயிர் டப்பா வாங்க போகிறோம்.
ஏன்னா இது வரைக்குமே வெளியே வேலையாகவே அழைச்சிட்டு வந்துட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடும். பிகாஸ் மணி 1 ஆக போகுதுங்க. மணி கிட்டத்தட்ட 1 ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படியே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வெளியே வந்துட்டுருக்காங்க. நம்மளோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிட்டோம். நம்ம அதான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. 88 ரூபா லாஸ். 263 ருபீஸ் சம்பாதிச்சேன். 133 ருபீஸ் தான் கைக்கே வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஃபைனு பெனால்ட்டி அவன் கமிஷன்னு போக இவ்வளோ தாங்க தேறிச்சு. சரி வாங்க ஒரே ஒரு தயிர் டப்பா எடுத்துகிட்டு போவோம். இது வந்து பக்காலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா இங்கே வந்து பக்காலான்னு தான் சொல்லுவாங்க. கடையை தான் பக்காலான்னு சொல்லுவோம். ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்னு வச்சுக்கலாம். புரியுதா சார்? சரி ஓகே வாங்க. அடிச்சுக்கிறானுங்க. ஓகே ஜிபேம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்பாடுறான்னு பார்க்குறீங்களா? தயிர் சாதம் தாங்க. எல்லாரும் அப்படியே தட்டில் போட்டு டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி மதியத்துக்கு இதுதான். தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வாங்கிட்டு வரவில்லை, மறந்தே போயிட்டோம். சரி நேராக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணனுக்கு 1 மணிக்கு மேலே டியூட்டி இருக்குது. சாரி அசருக்கு அப்புறம் டியூட்டி இருக்குது. கொஞ்சம் நேரம் படுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். நானும் இப்போ வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். திஸ் இஸ் ஒர்க்கர்ஸுடைய உழைப்பு, லைக் திஸ் கோயிங். அவ்வளோதான். ஓகே இப்போ வாங்க இதை சாப்பிட்டுட்டு அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடுவோம். ஜே ஃபேமே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கடா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓனரை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கேங்க. கஃபீல கூட்டிக்கிட்டு அவர்கிட்ட இன்னும் வண்டி வராதனால நம்ம வண்டியிலே நம்மள தாங்க ஓட்டிட்டு போன்றாரு. நானும் என் பெட்ரோலில் தான் அவரை கொண்டு போய் விட்டுட்டுருக்கேன். அண்ணன் சொன்னிச்சு இப்போ அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, அவரை இறக்கி விட்டு வந்துரு அப்படின்னுச்சு. சரி இறக்கி விட்டுட்டு என்னத்தான் பார்த்துக்கிட்டு அதான் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம்ல, இப்போ நம்ம வியாபாரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தா போசுக்குன்னு தலைவன் இங்கேயே நில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. நான் உள்ளே போய் முடிச்சுட்டு வந்துடுறேன், இங்கே நில்ல, அப்புறம் கொண்டு போய் வீட்டில் விட்டுரு, அப்புறம் கொண்டு போய் நீ வியாபாரத்துக்கு போ அப்படின்றாரு. மாதம் ஆச்சுன்னா காசு உங்களுக்கு நம்ம கரெக்டாக கொடுத்தாகணும். ஸோ கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி வண்டி ஓட்டி ஆகணும் ஜிஃபேம். பார்க்கலாம் வாங்க கிளம்பலாமா வாங்க. இங்கே வேற பார்க்கிங் இல்லை. நவுத்து வண்டியை நவுத்துனே நின்றுட்டு இருக்கான். யூட்டனை போட்டு பக்கத்தில் போய் நிற்போம். நம்ம தலைவர் வேற இது கீழே நிறுத்தாத, கீழே போயிடாத, அண்டர் கிரவுண்ட்லலாம் போயிடாத, அங்கே வந்து நெட்ஒர்க்கே கிடைக்காது, அப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னா வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் இப்போ நம்ம யூட்டன் அடிச்சு கொஞ்சம் கிட்ட போய் நிற்போம் எங்கேனாச்சும் பக்கத்தில். அதுக்கப்புறம் மறுபடியும் கொடுக்குறோன்னு ஓடி வந்துடுவோம். இங்கே போயிட்டு ரைட் எடு, ரைட்டில் மறுபடியும் பார்க்கிங் இருக்குது நில்லுங்கிறாங்க. சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் எங்களை மாதிரி டிரைவருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே என்னன்னா இது என்ன சொல்கிறது, பார்க்கிங் தாங்க. ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்க்கிங் தான் நினைக்கிறேன். அதனால் இங்கே நம்ம தாராளமாக நிறுத்திக்கலாம் விடுங்க. ஓகே இங்கே நிறுத்திக்கலாம் நம்ம அப்படியே வெஸ்ட்டில் விட்டு. சூப்பர், நல்லா தான் இருக்குது. இங்கே பார்க்கிங்கை போட்டு போவோம். எப்படின்னு பார்க்கிங்க தேடி கீடி போட்டுட்டு இருக்கோம். நிழல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நிழல் கிடைத்து விட்டது நிழலு. ஓகே நிழலு. ஆனால் அவ்வளோவா நிழல் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே ஃபேம். ஸோ முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி தெரியல. நானும் நின்று பார்க்குறேன். ஓகே ட்ராப்னு தான் நினச்சி நான் மாட்டுக்கு வந்தேன். பாட்டுக்கும் உள்ளே போயிட்டாரு. இன்னும் வெளியே வரவே இல்லை. நான் ஃபோன் அடித்து சொல்லிட்டேன், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் சவாரி இருக்குது, நான் கிளம்புறேன், நீங்கள் டெக்ஸி பிடிச்சி போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். சரி ஓகே நீ போய்ட்டு வா, எனக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்குது அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் தான் அவர் உண்மையாகவே சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஆப்பை ஆன்லைனில் போட்டுட்டு ஏதாவது சவாரி வருதான்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ நம்ம கிளம்புவோம் ஜிஃபேம். இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுறது சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம பாட்டுக்கும் உட்காந்துருக்கோம். சரி இன்னைக்கு போனோன்னா நைட் வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு ஒரு 100 ரூபா 150 ரூபா சம்பாதிச்சுட்டு வந்தால் தான் டெய்லி பேசிஸில் ஏதாவது ஒரு இன்கம் நம்ம எடுத்தால் மட்டும்தான் வண்டிக்கு நம்ம வாடகை கட்டுறதுக்கு செட் ஆகும். அப்புறம் இக்காமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு ஒரு வழியாக. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இக்காமா காஸ்ட் இன்னும் எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இக்காமாவுக்கு காசு கொடுத்தாகணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால தான் வந்து நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் ஜிஃபேமே. ஸோ இப்போது போயிட்டு இருக்கிறோம். வாங்க நேராக இப்போது இங்கே ஒரு கடை இருக்குது, அங்கேருந்து முடிஞ்சால் ஒரு டீயை மட்டும் வாங்கிட்டு, அரை சாய் ஹாஃப் சாயா மட்டும் வாங்கிட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டே நம்ம நேராக போகலாம் ஜிஃபேம் வீட்டுக்கு. சாரி ஆர்டருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன வரும்னு சொல்லி தெரியல. இன்றைக்கெல்லாம் ஆர்டர் டைம் எப்படி இருக்குன்றதும் தெரியல. ஜாஹஸில் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில் என்னோட 261 ரூபா 263 ரூபாயில் கடைசியில் வெறும் 133 ரூபா தான் எனக்கு வருமானம்னு சொல்லி கையில் கொடுப்பாங்கன்னு சொல்லி இதை நான் உண்மையிலே நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். வண்டி பாருங்க, ஒருத்தர் வீட்டில் 5 வண்டி 10 வண்டி அப்படியே நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் வண்டி வெளியே போயிருக்கும், கொஞ்சம் வண்டி எல்லாம் ஷெட்டுக்குள்ளே நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய முதல்ல இந்த ரூல்ஸை ஒழிக்கணும்னா, ஒரு ரூல்ஸை ஒன்று போடணும், டிராஃபிக்கை ஒழிக்கணும்னா ஒரு வீட்டுக்கு மினிமம் 3 கார் தான் அலவுடு அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கார் எடுத்துட்டு சுற்றுறாங்க ஜெய்ஃபம். அதை பார்க்க வந்து கொஞ்சம் இதாக இருக்கு. எனிவே வேற நம்ம என்ன பண்ண முடியும். அப்புறம் பணம் இருக்கி, காசு இருக்கி, வேலை இருக்கி.
அப்புறம் என்ன பண்ணுவாங்க. எனிவே வாங்க, ரோட பிடிச்சாச்சு. நேராக போயிட்டு ஒரு டீயை வாங்கிட்டு போகலாம் ஜிஃபேம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் எது வருதுன்னு தெரியல. லெட்ஸ் see what happens. ஓகே ஃபேம், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது. இங்கேருந்து இப்போ நம்ம வாங்கிட்டு கிளம்புவோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்குது, வாய்ஸ் கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் ப்ரோ ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸில் ஷூட் பண்ணி போடுறேன், அதுவும் குவாலிட்டி கம்மியாக இருக்குன்றீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி வாங்க ஒரு டீயை வாங்கிட்டு கிளம்புவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்சா வச்சுருக்காங்க, அப்புறம் பஜ்ஜி வச்சுருக்காங்க, இந்த பக்கம் லட்டு என்னென்னமோ வச்சுருக்காங்க. இந்த கொஞ்சம் ஸ்வீட் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. சமோசா कितने का है? एक रियाल का एक दे दो ना खाने के लिए. ஓகே, ஒரு சம்சா ஒன்று வாங்கி அதை சாப்பிட்டு போயிடும். நம்மளோட ஃபர்ஸ்ட் பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரியாலுக்கு காமிச்சிருக்குதுங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஆனால் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம். ஐயோ, இங்கே ரோட்டை மிஸ் பண்ணிட்டேங்க உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே. சரி ஓகே வாங்க போயிட்டு கஸ்டமர்கிட்ட பொருளை வாங்கிட்டு 23 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. எப்படியும் 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருங்க. எங்கே போக போகுதுன்னு தெரியல, வாங்க பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டரை போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுவோம். ரொம்ப நேரமாக அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஆர்டரே வரல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஹோட்டல் பக்கம் வந்தாதாங்க எதனா ஒன்று தூக்கி போடுறோம், இந்தா போ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படியே சந்தோலியாக பூந்து இப்போ அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு கிளம்பலாம் வாங்க. ஸோ இன்றைய ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்வு ரிஸ்டோரு என்னது ரோஸ்ட்ரி. ஸோ இதுதாங்க, போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வருவோம். என்ன இருக்குன்னு சொல்லி தெரியல, கதவே இருட்டாக தான் இருக்குது. ஆனால் 23 கிலோமீட்டருங்கிறது எப்படி 30 கிலோமீட்டர் வருங்க. வாங்க போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வருவோம் கொடுன்னு. இப்போ நம்ம ஓடி போயிட்டு லெட்ஸ் கோ. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பீன் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 440 ரூபாங்க அதோட காஃபி பீன் மட்டுமே. வாவ், இதை கரெக்டான டைமுக்கு எப்படியாவது கொண்டு போய் கொடுத்துடணும். ஏதாவது ஒரு ஆப்புனா 50 ரூபா பொருளை நம்ம வந்து லேட் பண்ணதுக்கே 88 ரூபா பிடிச்சாங்க. 60 ரூபா பொருள் போச்சு. இந்த பொருளோட ரேட்டையும் நம்ம தலையில் கட்டிடுவாங்க. இதை நம்ம யூஸும் பண்ண முடியாது. இதை வச்சு நம்ம என்ன திங்கவா போகிறோம், ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி ஷாப். சூப்பரில். ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல் ஆர்டரே இப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே இல்லை. 30 ரியால் டெலிவரி எடுத்தாச்சுன்னு சொல்லி காட்டியிருக்கேன். நான் பொருளை வாங்கிட்டேன் அப்படின்னு. பட் கடைசியில் தான் தெரியுது அந்த பொருள் இல்லை. இவங்க கால் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், கால் அப்படி பண்ண முடியாது, பிக்கப் நான் பண்ணால் தான் கஸ்டமர்ஸோட, அதாவது நான் ஆர்டர் வாங்கிட்டேன் கைக்கு வந்துச்சுன்னு சொன்னால் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பிக்கப் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டா நானும் பிக்கப் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்கள்ட்ட பேசும்போது தான் தெரியுது இவங்களோட பொருளே இல்லை இவங்கள்ட்ட. ஸோ நாளைக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்ட்டாங்க. என்னையை கேன்சல் பண்ண சொல்லுது. அதில் நான்லாம் பண்ண மாட்டேன்ப்பா, நான் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் தான் பண்ணி ஆகணும், என்கிட்ட இல்லை அப்படின்ட்டேன். சரி நம்ம நாளைக்கு டெலிவரி பண்ணி வைக்கிறோம், நாங்களே எங்கள் ரெஸ்டாரண்ட் தரப்புலேருந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல பே பண்ணிவிடுவாங்க. பே ஆச்சுன்னா இந்த இடத்துல க்ரீன் கலரில் வந்துடும். க்ரீன் கலரில் வந்துருச்சுன்னா ஸோ நம்ம வந்து அக்செப்ட் மட்டும் கொடுத்துட்டு அடுத்த ஆர்டருக்கு ஓடிடலாம். பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் கேஷ் வருதா இல்லையானு. வந்தோடனே நம்ம இங்கேருந்து ஜஸ்ட்டு டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். லெட்ஸ் கோ. அது செம்ம கடுப்பாகிட்டு இருக்கு. கஸ்டமர் சரியான முட்டா பையனாக இருப்பான் போல இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு. கடுப்பு ஏற்றி விட்டான். இது வேணாம் அது வேணாம், அது இருக்கா இது இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு. இப்போ நான் வந்துட்டு ஆர்டர் பிக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னொன்று அதே இடத்துல நிற்கிறேன்னு ஜாயஸ்காரங்க பார்த்துட்டு நீ ஏன்ப்பா இவ்வளோ லேட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வெறுப்பேற்றுவாங்க. பட் கஸ்டமர் கேன்சல் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்களோட வேலை, நம்ம அவங்களுக்காக தான் அங்கே நின்றுட்டு இருந்தோம். அவங்களோட பொருள் அங்கே இல்லை அப்படிங்கக்குள்ள எப்படி நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது, வேறு வழி இல்லை. அதனால தான் நான் காண்டாக்ட் பண்ணேன், அக்செப்ட் பண்ணிவிட்டேன் ஆர்டரை. எனிவே வாங்கியாச்சு. காஃபி கொட்டை விதவிதமாக வாங்கிட்டு போகிறாங்க. அதை அரைச்சி எல்லாம் பவுடராக இருக்குது, ஒரு டேஸ்ட்டில் இருக்கிற இது அரைச்சி இப்போ அவங்க கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வரணும். 31 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 30 ரியாலுக்கு 31 கிலோமீட்டர் போகணும். ஒரு கிலோமீட்டருக்கு 1 ரூபா கூட தரலைங்க. என்ன பண்ணுறது, வாங்க போகலாம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆர்டரை மணி நேரம் ஓட்டி கிட்டத்தட்ட இருட்டே ஆக போதுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கஸ்டமர் ஃபோன் அடிச்சு எனக்கு அந்த பொருளை கொடுங்க இந்த பொருளை கொடுங்கன்னு அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. இல்லைன்றதால வேற பொருளை மாற்றுறதுக்காக நிறைய டிஸ்கஷன் போயிடுச்சு அந்த காஃபி ஷாப்காரங்களுக்கும் எங்கள் இந்த கஸ்டமருக்கும். இப்போ ஒரு வழியாக வந்துட்டோம். இன்னும் ஒரு 150 மீட்டர் தான் காட்டுது. கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம ஜிஃபேம் ஒருத்தருக்கு எக்ஸிட் 13லேருந்து 6க்கு போகணும், கொஞ்சம் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவரை வேற நம்ம இப்போ அடுத்து கூப்பிடுறதுக்காக ஓடணும். லொக்கேஷன் அனுப்ப சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு ஒரு ட்ராப் பண்ணுவோம். நான் இந்த நேரத்தை பார்த்து ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டேங்க. ஸோ அதுதான் பிரச்சனையாக போச்சு. எந்த வீடு இருக்கிறதுலே கடைசி வீடுன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் லாஸ்ட் வீடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போமே, இது லாஸ்ட் இதுன்னு வீடா என்னன்னு ஒன்றும் புரியல. சரி ஓகே, கால் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு இறக்கி விட்டுருவோம் வாங்க. ஐயோ என்ன கஸ்டமர் பே பண்ணாரா இல்லையான்னு சொல்லி யாரும் இன்னும் தெரியல. கஸ்டமரே ஓகே, கஸ்டமர் கொடுத்துட்டு உங்களுக்கு லைனுக்கு வர இருங்க ஜிஃபேம்.
السلام عليكم جاهز انا مندوب موجود ايوه ஓகே ஜி ஃபேம் வெளியே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. ஸோ இறங்கி இங்கே நம்ம நின்றுக்கலாம். எந்த கேட் வழியாக வெளியே வருவார்னு தெரியல, அதனால போய் கொடுத்துட்டு வந்துடுறாருங்க. ஓகே ஜி ஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். கஸ்டமர் வந்து டெலிவரி பண்ணிட்டு ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுருந்தேன். டெலிவரிக்கு பார்சல் கொடுத்துட்டேன். கன்ஃபார்ம் டெலிவரின்ற அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து அப்படியே பிளாக்லேயே இருக்கு. அதை நம்ம கிரீன் பண்ணவே முடியல. செம்ம வெறி ஆயிடுச்சு. எங்கெங்கேயும் நானும் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்குறேன், அது இதுன்னு சொல்லி பார்க்குறேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி தூக்கி இப்போதாங்க முடிஞ்சிச்சு. அட ஏன்டா டே இங்க இந்தாண்டா இப்ப நான் வரேன், ஏன்டா என்ன மறுபடியும் உள்ள போடுறீங்க. இப்பதாங்க நம்ம இந்த சந்தில வந்து நின்னோம். கஸ்டமரை வீடுங்க இது இந்தாண்டா, இங்க பாருங்க. அதே இடத்துல போயிட்டு மறுபடியும் வளைச்சு விடுது வண்டி. காரணமும் பிடிச்சது அங்கங்கேயும் லாக் போட்டு வச்சு நம்ம வண்டியில இருக்கிற பெட்ரோல் எல்லாம் இவனுங்களே திருப்பிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. இப்படி டெக் டைவர்ஷன் கொடுத்து வாங்க இப்போ வேற வழியா தான் வலிச்சுட்டு போகணும். இந்த மேப்பை மட்டும் நம்ப கூடாது. ஒரு சில இடத்துல மேப் நம்மள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துரோகம் பண்ணிடும். செம வெறி ஆகும் அப்போ அந்த டைம்ல. இப்போ அப்படியே நம்ம ரோட்டுக்கு வெளியே போயிட்டு அந்தாண்ட வழியா தான் இப்போ வேற வழியா தான் யூட்டன் அடிச்சு ஓடணும். லெட்ஸ் கோ. இன்னொரு கஸ்டமர் நம்ம சப்ஸ்கிரைபர், நான் கொஞ்சம் தூரத்தில் இருக்கேன், அவர்கிட்ட சொல்கிறேன் தூரத்தில் இருக்கேன்னு, இருந்தாலும் வாங்க ப்ரோ நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன பண்ண முடியும், சரி வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். 33 கிலோமீட்டருங்க கஸ்டமரோட லொக்கேஷன். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவரை கூப்பிட்டுக்கிட்டு வேறு இடத்துக்கு போகணும். இது எனக்கு இப்படி போனால் கட்டுப்படலாம் ஆகுமா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியலைங்க, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. பார்ப்போமே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஃபேம் பார்க்க வந்தாச்சு. அப்படியே சவாரியும் கூட அப்படியே கூட்டிட்டு கிளம்புறோம். கிட்டத்தட்ட ஒரு பிக்கப் பண்ணுறதுக்கு நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர். நீங்கள் வாங்க நான் வெயிட் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்துட்டாரு. ப்ரோ ஏன் ப்ரோ எப்போ எத்தனை ஆச்சு? 6 மாதம் ஆச்சா? 6 மாதம். தலைவர் வந்து 6 மாதம் தான் ஆகுது. மறுபடியும் ஊருக்கு போறாரு. என்னாச்சு? எதுக்கு? வீட்டுல பிரச்சனை. 5 வீட்டுக்கு மொத்தம். இந்தியாவில் பிரச்சனை, இங்கே பிரச்சனையா? இங்கே பிரச்சனை. 5 வீட்டுக்கு ஓட்டணும். நாங்க எனக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுன்னு கேட்டேன், சம்பளம் தரல. 6 மாசம் ஆனதுனால ரொம்ப பிரச்சனையா இருக்கா, அதனால சம்பளத்தை சேர்த்து கேட்டேன். இது இல்லாம லைசன்ஸ் என்னைய போட்டுக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல லைசன்ஸ் நீங்க தான் போட்டு தரணும் சொல்லி தானே கூப்பிட்டீங்க அப்படின்னேன். அவங்க ஒன்னும் ரிப்ளை பண்ணல. அப்படியே எக்ஸிட் அடிச்சு முடிச்சாச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் ரியாலிட்டி. திஸ் இஸ் ரியாலிட்டி ஆஃப் சவுதி அரேபியா ஹவுஸ் டிரைவர்ஸோட நிலைமை. ஸோ ஒரு வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு வீட்டுக்கு கூப்பிடுறது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். சரி வாங்க நம்ம வண்டி ஓட்டிகிட்டே பேசலாம். ஓகே ஜிஃபேம், ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புவோம். பிகாஸ் டிராஃபிக் ஆகிடத்துக்கு முன்னாடி நம்ம ஓடணும். 33 கிலோமீட்டர் தாண்டி அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். உண்மையிலே ரொம்ப கிரேசியாக இருக்குது இது. எக்ஸிட் 6க்கு தாங்க நம்ம இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்புறோம். எப்படியோ டிக்கெட்டாவது நீங்கள் போட்டிங்களா, அவங்க போட்டு கொடுத்தாங்களா? அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. 6 மாசத்துல எக்ஸிட் கொடுத்துட்டாங்க. கேட்ட உடனே எதுவும் கோளாறு பண்ணல. 1 மாசமா பிரச்சனை பண்ணேன். இல்ல சம்பளம் தர முடியாது, நீ 2 வருஷம் இங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்னு. இல்ல நான் எம்பசில கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் விசா எடுத்து கொடுத்து மூலியமா பேசி ஒரு வழியா எக்ஸிட் அடிச்சிட்டாங்க. சாப்பாடு காசு கேட்டா சாப்பாடுக்கு தர மாட்டான்ட்டாங்க. சரி இவங்கிட்ட இனிமேல் என்னத்தை கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அடுத்து போக ஆரம்பிச்சாங்க. 2 பேத்துக்கு ஓடி இருந்தேன். அடுத்து 3 பேர் ஆச்சு, 4 பேர் ஆச்சு, 5 பேர் ஆச்சு. 5 பேத்துக்கு ஓட்டுனது இல்லாம நைட்டு 2 மணி 3 மணி போன் போட்டு இந்த கடையில போய் எது வாங்கிட்டு வா, 13 எங்க இருக்கு, எக்ஸிட் 1 எங்க இருக்கு, மதிக் பக்கத்து ரோடு, ஒரு பீஸா காண்டி, பீஸா இல்ல பர்கர் காண்டி அங்க போய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இது எத்தனை கிலோமீட்டர் வரும்? அது நான் கணக்கு பார்க்கல. அது குறைஞ்சது எப்படி 30 கிலோமீட்டருக்கு மேல வரும். இல்ல பர்கர் இது வாங்குறதுக்கு உங்களை அவ்வளவு தூரம் அனுப்புதுங்க? ஆமா. எப்படிதான் சமாளிச்சிங்க? அப்புறம் இப்ப பொறுமைதான் வந்துட்டோம், வேற என்ன பண்றது. ரொம்ப கஷ்டம். நான் ஏன்டா வந்தோன்னு ஃபீல் பண்ணது சவுதிக்கு வந்த அப்புறம் ஆரம்பிச்சிட்டீங்க. அங்க டிராவல்ஸ்லாம் என்ன சொல்லி அனுப்புனாங்க? கம்மி வேலை தான் இல்ல கம்மி இல்ல எப்படி சொல்லிதான் அனுப்புனாங்களா 5 வீட்டு போட்டணும்னு? அதெல்லாம் சொல்லவே இல்லை. டிராவல்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல கம்மி வேலை தான் இருக்கும், ஒரு ஆள் 2 ஆள் ஓட்டுற மாதிரி இருக்கும், இப்படி இந்த வீடு கிளீன் பண்ணணும், இந்த குப்பையை தூக்கி போடணும்னு சொல்லி சொன்னாங்க. சரி வீடு கிளீன் பண்றது குப்பையை தூக்கி போடுறது 2 பேர் தானே, அதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்தேன். போகதான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சுயரூபம் தெரியுது. போகதான் சுயரூபம் தெரியுது. ஆமா ரொம்ப கஷ்டம். பாத்துட்டீங்களா ஜிஃபேமே? இப்ப இந்த கதையை உங்களுக்கு கேட்க வச்சது எதுக்குன்னா, இங்க வந்தான்னா எல்லாருமே ஓஹோன்னு இருக்காங்க, ஜேஜேன்னு இருக்காங்க, கார்ல ஏசி, ரூம்ல ஏசி, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. நிறைய பேர் இல்ல, நிறைய பேருக்கு இப்ப நம்ம சேனல் மூலியமா தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி வந்தா என்னென்ன நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே நிறைய பேருக்கு இன்னும் தெரியாம இருக்கு. ஸோ நான் சொன்னா நம்ப
விஷயம் பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ அவங்க வாயாலே நம்ம சொல்ல வைக்கும்போது அவங்களோட அனுபவத்தை பகிரும்போது உங்களுக்கு புரியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ வரதுக்கு முன்னாடி ஒன்ஸுக்கு 100 தடவை யோசிச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பயுமே. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஈஸ்டர்ன் ரிங் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு. ஸோ இந்த வழியாக தான் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். அவரோட அண்ணன் வீட்டில் உங்கள் சொந்த அண்ணன் தான் நாங்கள் இருக்கிறது இல்லை, பெரியப்பா பையன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கி விட போகிறோம். ஸோ இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்புறோம். எனிவே ஸோ பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். வர இடத்துல பார்த்து உஷாராக இருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நிறைய லிங்க் கொடுத்துருப்போம், தேவைப்பட்டால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே ஜிஃபேம், ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவரோட லொக்கேஷன் வந்தாச்சு. ப்ரோ பெஸ்ட் ஆஃப் லக், பார்த்துட்டு மறுபடியும் நல்லபடியாக போயிட்டு வாங்க, சரிங்களா? ஆமாம் ஆமாம், எப்படின்னு இந்தியா போயிடுங்க, சூழ்நிலையை பாருங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இந்தியா செம்ம ஹாட்டாக இருக்கும். அப்படியே ஜாலியாக போயிட்டு ஐஸ் கட்டி வாங்கிட்டு போங்க இங்கேருந்து. போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் வாங்க எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு எங்கே இறக்கி விட்ருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா அவரோட அண்ணன் வீடு தான் இங்கே இருக்குல்ல. ஸோ சித்தப்பா வீடா? அண்ணன் வீடு. ஸோ அவங்க அண்ணன் வீட்டில் தான் இப்போ இறக்கி விட்றோம். நான் எப்போ ஃப்ளைட்? நீங்கள் திங்கக்கிழமை காலையிலேக்கு ஃப்ளைட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கஃபீல் வந்து பாஸ்போர்ட்டு கையில் கொடுத்த உடனே, டிக்கெட்டை போட்டு பாஸ்போர்ட்டை கையில் கொடுத்த உடனே நீ ரூமில் இருக்கக்கூடாது, வெளியே கிளம்பு அப்படின்ற மாதிரியோட ஒரு மைண்ட் செட் உள்ள பீப்புள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. ஏன் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நாள் தான் இருக்குது, வெயிட் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு போனால் விட்டுருந்துருக்கலாம்னு நினச்சா அப்படி. பட் அப்போல்லாம் விட மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். இப்படியும் ஒரு சில வீடுகள்லாம் இருக்குன்றது தான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ இந்த வழியாகவே ரிவர்ஸ்லேயே போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இங்கே வந்து ரூட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்குது. ஓகே ஜி ஃபேம், ஸோ ஒரு அனுப்பிச்சி வச்சுட்டு நம்ம கிளம்புவாங்க. ஓகே ஃபேம், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கிறாரு கிட்ட. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய இன்னல்களை வந்து சந்திச்சு தான் அந்த நண்பர் வந்து ஊருக்கு போகிறாரு. வேறு வழி இல்லை, ஏன்னா இங்கே இருக்கிறது அப்படி தாங்க இருக்கிறானுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். தட்ஸ் இட். வாங்க இப்போ நம்ம போகணுங்க கிட்ட. வண்டி நடு ரோட்லேயே பப்பரப்பான்னு இப்படி நிறுத்திட்டதால நம்மளால வந்து டைரெக்டாக வெளியே போக முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் தான் இப்போ நம்ம போய் ஆகணும், வேறு வழி இல்லை. எம்மாந்தூரத்துக்கு ரிவர்ஸ் போகிறது. ஓகே ஜி ஃபேம், நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு சவாரி வருதான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டிதான். வாங்க போகலாம். ஆஹா, எவ்வளோ நேரம் போகிறது இருக்கு. நிறையா நேரம் வீடியோவில் கம்மியாக தான் நான் அவர் பேசுறதுலாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் உங்களுக்காக. அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொன்னார். இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, அப்படி வேலை இருக்கு, இப்படி வேலை இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றுமே பண்ண முடியல, கஷ்டங்கள் நிறைய இருக்கு தான் செய்யும். ஒவ்வொரு வீடும் ஒரு மாதிரி வருவானுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. மனசாட்சிங்கே இருக்காது. என்னடா இந்த மாதிரி ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு இத்தனை பேருக்கிட்ட வேலை வாங்குறோமே, ஒரு வீட்டுக்குன்னு சொல்லி விசா கொடுத்து கூப்பிட்டு 5 வீட்டுக்கு வேலை வாங்குறோமே, நாளைக்கு நம்ம பதில் சொல்லணுமே ஆண்டவன்ட்ட. கல்லி வள்ளி அதெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. என்னத்த அவங்க சொல்றது, என்னத்த நம்ம நினைக்கிறது அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. கைஸ், எவ்வளவு நேரமா நான் ரிவர்ஸ் வந்துட்டு இருக்கேன் பாருங்க. இப்படியே அண்ணன் வீட்டு வரைக்கும் போயிடலாமா, நம்ம ரூம் வரைக்கும் போயிடலாமான்ற மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க கொஞ்ச நேரத்துல. ஓகே வாங்க எப்போ கிளம்புவோம். ஐயோ இங்க ஒரு அங்கர் ஸ்டேஷன்காரர் வேற நிக்கிறாரு பாருங்களேன். ஓகே, வீடியோ ரொம்ப லென்த் ஆயிட போகுது. லெட்ஸ் கோ ஜி ஃபேம், போலாம் வாங்க. ஓகே ஜி ஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கி விட்டாச்சு. நம்மளுடைய அடுத்த ஆர்டர் 17 ரியாலுக்கு ஒன்று வந்திருந்தது. ஸோ கிட்டத்தட்ட நான் பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். ஆனால் காசு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிடுச்சு, எல்லாமே ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து அதை ஸ்வைப் பண்ணணும், கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்னு. பட் ஆக மாட்டேங்குது, பக்கு என்னமோ இருக்குது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் ஆர்டரில் நான் அப்படி தான் பண்ணேன். இதே மாதிரி அமுக்கி பிடிச்சி அப்படியே ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது க்ரீனில் இருக்கும். அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு டெலிவரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதான். லெட்ஸ் கோ ஜி ஃபேம். பட் ஆர்டர் வந்து பே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ அண்ணங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. நம்மளும் வந்து போய் கிளம்புவோம். மணி 9 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அப்படியே ரவுண்ட் அடிச்சுன்னா வேலைக்கு ஆகுது. பிகாஸ் வீடியோ எடிட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணுறதுக்கு நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன். பட் டெலிவரி அப்புறம் சவாரி இதெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் டைம் பத்தலை. நினைக்கலாம், ஓ அந்தளவுக்கு அப்போ வருமானம் வருதா, நீ எடிட் கூட பண்ண முடியாத அளவுக்கு நீ வண்டி ஓட்டுறீ அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. இங்கே இருக்கிற டிராஃபிக்கு அது இதுன்னு இந்த பாருங்க 17 ரியால் வாங்கினா அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இங்கே வந்திருக்கேன். இப்போ இங்கேருந்து போகணுங்க. ஸோ இந்த வீட்டில் தாங்க டெலிவரி பண்ணேன். லெட்ஸ் கோ. கொஞ்சம் வாஷ்ரூம்லாம் போகணும், ரொம்ப அர்ஜென்ட்டாக வருதுங்க. வாங்க வீட்டுக்கு போகலாம். ஓகே ஜி ஃபேம், பக்கம் வந்து ரூமுக்கு வந்தாச்சு. என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65. இதில் என்ன இருக்குது? சிக்கன் சால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரெடி ஆகுது. தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் 65 வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. இது எந்த மசாலா? நம்ம மந்தேரி மசாலா தான். மந்தேரி இதுக்கு நான் சாப்பிட தெரியுவா, அந்த மசாலா தான் இது. ஸோ வாங்க, சஃப்ரா அந்த பக்கம் விரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம்லாம் கிச்சன் செட்டப்லாம் இருக்குது. ஜிஃபன் சாப்பிடுவோம். மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
10 மணிக்கிட்ட ஆக போகுது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ என் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னைக்கு டே எப்படி போச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம இப்போ இன்னைக்கு கொண்டு போய் சவாரி இறக்கி விட்டோம்ல, 5 வீட்டுக்கு ஒரே டைமில் வேலை செஞ்சேன்றாங்க. இந்த மாதிரி அங்கேருந்து இங்கே நம்பி வந்து இந்த மாதிரி நடக்குது. ஸோ இதை பற்றிலாம் இந்தியாவில் உட்காந்துருக்கிற உங்களுக்கு என்ன ஒரு தோணுதுன்ற உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஜி ஃபேம், அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.